இப்பகுதிகள் பாடப்படத்துல 10வது யூனிட், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், சடத்தின் பொறியியல் இயல்புகள் சொல்லக்கூடிய இந்த பாடத்துல நாங்க முதலாவது கிளாஸ்ல மீள்தன்மை சம்பந்தப்பட்ட சில விடயங்கள் பார்த்திருந்தோம். ஸோ அதுல மீள்தன்மைங்கிறது என்ன, அதுல வரக்கூடிய சில சொற்பிரயோகங்கள், அதாவது விகாரம், அதே மாதிரி இழுவை தகைப்பு, இழுவை விகாரம் சொல்லி சில விஷயங்கள் பார்த்திருந்தோம். அடுத்ததா முக்கியமா கேள்வி செய்யறதுக்கு வரக்கூடிய ஹோப்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானியால சொல்லப்பட்ட தியரி என்ன, மூக்கின் விதி எந்த விஷயத்தை சொல்றது அப்படின்னு சொல்லி செய்யலாம் பார்த்திருந்தோம். அதோட சம்பந்தப்பட்ட சமன்பாடாக எப்சமன் கேஇ அப்படின்னு சொல்லி ஒரு சமன்பாடுகளை பார்த்திருந்தோம். அதே போல யங்கின் மட்டு விசை மாறிலி கே, யங்கின் மட்டு இ, இது ரெண்டு கிடைக்கிற தொடர்பு என்ன, யங்கின் மட்டு சம்பந்தமாகவும் விசை மாறிலி சொன்னா பார்த்திருந்தோம். ஸோ இந்த விஷயங்கள் ஸ்டார்டிங்ல பார்த்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா இதோட சம்பந்தப்பட்ட வரைபடம், உங்களுக்கு வரக்கூடிய பிராக்டிக்கல்ல விசை மாறிலிய துணிதல் சம்பந்தப்பட்ட ஒரு பிராக்டிக்கல் ஒன்று இருக்கு. ஸோ அந்த பிராக்டிக்கல் நம்ம செய்யறோம்னு சொன்னா அந்த பிராக்டிக்கல்ல ஒரு வரைபொண்டு வரைஞ்சு செய்வோம், அந்த பிராக்டிக்கல் செய்வோம். ஸோ அதுல நாங்க வரைய போற வரைவு தான் காட்டப்பட்டிருக்கிற இந்த வரைவு. நீட்சிக்கு விசைக்கேற்ற நீட்சியில் ஏற்படக்கூடிய மாற்றம், விசைக்கேற்ற விசை செய்வது உங்களுக்கு தெரியும் எப்சமன் கேஇல. இங்க விசை, அதாவது இது ஒரு மாறா பெருமாள் இருக்கிறாங்க, விசை மாதிரி மாறா பெருமாள் இருக்கிறதால நாங்க எவ்வளவுக்கு விசையை கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு நீட்சியை கூட நம்மளோட பேசிக்கான தியரி அதுதான். ஸோ நாங்க ப்ராக்டிக்கல் செய்யக்கூடிய இந்த ப்ராக்டிக்கல் அப்புறம் கடைசியா ப்ராக்டிக்கல் வழங்கப்படுத்துவதன், ஸோ அதுல ப்ராக்டிக்கல் சம்பந்தப்பட்ட ஏனைய தகவல் வழங்கப்படும். ஸோ அந்த ப்ராக்டிக்கலை பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க சுமையை ஏற்றி அதுக்கேற்ற மாதிரி வரக்கூடிய நீட்சி எவ்வளவு குறைவுன்னு சொல்லி நாங்கள் அளக்குறோம். ஸோ அந்த சுமை நமக்கு அது ஒரு வெயிட். ஸோ அது என்ன செய்யும், ஒரு விசையை வெயிட் தான் ஒரு விசையாக என்ன செய்யப்படும் அமையும். ஸோ அந்த விசை ஏற்ப நீட்சி ஏற்படக்கூடிய மாற்றம் உங்களுக்கு தெரியும். இது ஒரு எல் பரிமாணம், ஒரு நேர்விகித சமனாக இருக்கிறதால நேர்விகித சமனுக்கு எப்படி கிராஃப் வரும் அந்த மாதிரியான கிராஃப் தான் என்ன செய்ய போகுது, வரப்போகுது. ஸோ சுமைக்கு எதிராக நீட்சி நம்ம கிராஃப் ஒன்று வரைஞ்சோம்னு சொன்னா அந்த கிராஃப் எப்படி இதில் காட்டப்பட்டிருக்கிற மாதிரி நேர்கோடாக என்ன செய்யும் வரும், நேர்கோடாக அந்த கிராஃப் வரும். இப்ப அதுக்கு பிறகு நமக்கு தெரியும் இந்த தகைப்பு விஷயம். சுமைக்கு எதிராக நீங்க சுமையில வரக்கூடிய மாற்றத்துக்கு நீட்சியில் வரக்கூடிய மாற்றம் கிராஃப் வரைஞ்சீங்கன்னு சொன்னா அந்த கிராஃப் நீங்க வரையணும். ஸோ இதுல நான் குறித்து காட்டிங்க இந்த இடத்துல. ஸோ இந்த ஏதான் விகித சம எல்லை, விகித சம எல்லைக்கு உட்பட்ட நிலையில மட்டும்தான் போக்கின் விதி செல்லுபடியாகும். ஸோ விகித சம எல்லைக்குள்ளதான் எஃப் ஈக்கு நேர்விதி சமனாக இருக்கு சொல்லி பாருங்க. ஸோ அந்த இயந்திர புள்ளி வரைக்கும் தான் இது நேர்கோடாக வரும். அதுக்கு பிறகு இது நேர்கோடாக என்ன செய்யாது, அமையாது, நேர்கோடாக அமையாது. இங்க போடப்படுகிறது இழுவை தகைப்புக்கும் இழுவை விகாரத்துக்கு இடையில வரையக்கூடிய ஒரு கிராஃப். ஸோ அந்த விகாரம் கீழே எல்லாம் அப்படி சொல்லி வச்சிருக்கீங்க. இங்க கீழே விசையின் கீழ் பரப்பு. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே கிராஃப் தான். ஆனா என்ன டிஃப்ரெண்ட், முதலாவது காட்டப்படுகிற இந்த கிராஃப்ல நாங்க என்ன செஞ்சிருக்கோம், விசையில வரக்கூடிய மாற்றத்துக்கு நீட்சியில் இருக்கக்கூடிய மாற்றத்தை கீழே இருக்கோம். இங்க சொன்னா விகாரத்துக்கு, அதாவது விகாரத்தினோட எல் ஆரம்ப நிலை இருந்தது ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பியில ஒரு மாறா பெருமானம். ஸோ ஈக்கு ஈல மாற்றம் இருக்கிறதுக்கு விசையில என்ன மாற்றம் வரும், இந்த மாதிரியான மாற்றி இந்த கிராஃப் கீழப்பட்டிருக்கே. ரெண்டுமே ஒரே வகையான கிராஃப். ஸோ இந்த கிராஃப் தான் போன கிளாஸ்ல பார்த்து
இந்த ஒவ்வொரு புள்ளிகளையும் வந்து நம்ம என்ன செய்யணும், குறிக்கணும். இல்ல முதலாவது வந்து பார்த்தோம்னு சொன்னா ஏங்கிற புள்ளி விகித சம எல்லை. ஸோ விகித சம எல்லை வரைக்கும் கிராஃப் நீங்க மாற்றத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு நேர்வித சமன்றதால ஒரு நேர்கோடாக என்ன செய்யும், அந்த கிராஃப் வந்து போகுது. அதுக்கு பிறகு மீடியல் இல்லைன்னு சொல்லி ஈண்டு செல்லக்கூடிய ஒரு புள்ளியை குறிச்சு காட்டிக்க. மீடியல் என்ன சொல்லுவது, மீடியல் எல்லை என்பது விகித சம எல்லைக்கு பிறகு வரும். அந்த மீடியல் எல்லைக்கு உட்பட்ட நிலையில அந்த பொருள் என்ன செய்யும், அந்த திசையை அகற்றும் போது அது அதில் பழைய நிலையை அடையக்கூடிய தன்மை என்ன செய்ய கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அதனால வந்து அந்த வரும். ஸோ இது வந்து நேர்கோடாக வராது. ஏ டு இ, ஏயிலிருந்து இ வரைக்குமான பகுதி நேர்கோடா வராது. இதுக்கு போறோம் ஏக்கு போறோம் வரக்கூடிய கிராஃப் நேர்கோடாவே வராது அப்படின்னு சொல்லலாம். ஏக்கு போறோம் நேர்கோடா வராது. ஏக்கு முதல் தான் நேர்கோடா வரும். விகித சம எல்லைக்கு உட்பட்ட நிலையில நேர்கோடாக இருக்கும். அதுக்கு பிறகு நேர்கோடாக வராது. ஸோ இ வந்து மீடியல் எல்லையாக இருக்கும். அதுக்கு பிறகு பி வந்து அதனால வந்து இலகு நிலை அல்லது இலகு புள்ளி இப்படின்னு சொல்லலாம். அது வந்து கொஞ்சம் அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு புள்ளி. அதுக்கு பிறகு வந்து சி, இதான் நான் பார்த்த உச்ச விகாரம் அடையக்கூடிய நிலை, அதாவது உடை தகைப்பு அப்படின்னு சொல்லி அதை சொல்ற. உடை தகைப்பு உச்ச விகாரம் அடையக்கூடிய நிலை. இந்த டி தான் சொன்னா உடைப்புள்ளி, அதாவது கம்பி இடத்தை அருந்து போகும்போது அதான் உடைப்புள்ளி. ஸோ அது வந்து டியான குறிக்கப்படும். ஸோ இந்த பி இருந்து சி வரைக்கும், இந்த பியில இருந்து சி வரைக்கும் ஒரு சின்ன மாற்றம் இருந்துச்சு கம்பியில நடக்குது. ஸோ அது வந்து ஒரு வகையான விகாரம். ஸோ அது ஒரு வகையான விகாரம். அந்த விகாரத்துக்கு ஒரு பேர் சொல்லணும். அது ஏன் ஒரு வகையான விகாரம் சொல்றது, அதுல கம்பியில இருந்து ஒரு மாற்றமும் நடக்குது. கம்பியில நீளத்துல இருந்து ஒரு மாற்றம் உண்டு, அந்த வடிவத்துல ஒரு மாற்றமும் நடக்குது. அப்ப அதுக்கு ஒரு பேர் ஒன்று சொல்றோம். அதாவது பிங்கிற புள்ளி இலகு நிலைக்கு பிறகும் அந்த உச்ச தகைப்பு நிலை வரைக்கும் அந்த அடையிற விகாரத்துக்கு நம்ம சொல்ற பேரு நெகிழ் விகாரம் அப்படின்னு சொல்றது. ஓவுல இருந்து இ வரை, ஏ இல்ல இ, ஈங்கிறத மீடியல் புள்ளிங்கிறது ஈ தான். ஸோ ஓருந்து ஈ வரைக்கும் நடக்கிற அந்த விகாரத்தை சொல்லுவோம் மீடியல் விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மீடியல் விகாரம் திருப்பி மீண்டும் பெறுது. ஸோ ஓருந்து ஏ வரைக்கும் இல்ல, ஓருந்து ஈ வரைக்கும் இருக்கிறதாங்க மீடியல் விகாரம் அப்படின்னு சொல்லி ஒரு பெயரால அழைப்போம். ஸோ இவ்வளவுதான் இந்த கிராஃப்ல சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இந்த கிராஃப் ப்ராக்டிக்கல்ல நாங்க இந்த கிராஃப் என்ன செய்வோம், வரைவோம். இந்த கிராஃப் வந்துட்டு போட்டுட்டு எம்சிக்யூல வந்து என்ன செய்யலாம், இதுக்கு கேட்கலும் சம்ல இதை மாத்தி போட்ட கிராஃப் எப்படி வரும். உதாரணமா நம்ம இங்க விகாரத்தை பதிலா இங்க தகைப்பையும் இங்க விகாரத்தையும் இல்லது நாங்க இதை கீழே சொன்னா இப்படி வரும். இப்படி வந்து இப்ப இது வந்து கீழே போற மாதிரி, இது வந்து மேல வந்து இப்படி இந்த மாதிரி வளையும். சரியா? ஸோ இப்படி ஒரு மாற்றம் கொண்டு அதுல இருக்கும். இங்க தகைப்புக்கு விகாரம்னு வரைஞ்சீங்கன்னு சொன்னா, விகாரத்துக்கு தகைப்புக்கு வரைஞ்சீங்கன்னு சொன்னா அது வந்து படத்துல இந்த படத்துல காட்டுற அமைப்புல அது வந்து வரும். ஸோ இவ்வளவுதான் இதோட சம்மந்தப்பட்ட விஷயம். உண்மையிலே இது ஒரு சின்ன சாப்டர் தான். அடுத்ததான் நான் 2 விஷயம் இதுல இருக்கு. இந்த மீள்தன்மையில அதுக்கு நீங்க இந்த கிராஃப் தான் பார்க்கணும். படத்துல காட்டப்பட்டிருக்கிற இந்த கிராஃப். ஸோ இந்த கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சேமிக்கப்பட்ட சக்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இந்த கிராஃப ஒரு தரம் வரைவோம். இதான் வந்து நம்மளோட சுமைக்கு நீட்சின்னு சொல்லி நம்ம வரைஞ்ச கிராஃப். ஸோ அது வந்து நமக்கு நேர்கோடாக வந்துச்சு. ஸோ அங்கே விகித சம எல்லைக்கு தாண்டி போகக்கூடிய அந்த புள்ளிகள் சமம் நான் கருதி கொள்ளுங்க. விகித சமநிலைக்கு உட்பாட்டு நிலையை மட்டும் கவனத்துக்கு வந்து இந்த கிராஃப் நம்ம வரையுது. ஸோ அந்த கிராஃபை நம்ம வரைஞ்சதுக்கு பிறகு இதுல சேமிக்கப்பட்ட சக்தி. இப்ப நீங்க ஒரு கம்பிய பிடிச்சி அதை வந்து இழுக்கிங்க. இழுத்தீங்கன்னு சொன்னா இல்லாட்டி ஒரு ஸ்ப்ரிங்கை பிடிச்சி ஒரு விசையை கொடுத்து இழுக்கிங்க. அது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு என்ன செய்யும், ஒரு நீட்சி அடைவு. இதில் ஒரு மீலியல் அழுத்த சக்தியாக என்ன செய்யும், ஒரு சின்ன சக்தி வந்து சேமிக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட அந்த தூரத்துல. ஸோ அந்த சக்தியை நாங்க எப்படி கணிக்கிறோம்னு சொல்லி சொன்னா அதுக்கு நாங்க லேசா சொல்லலாம், இந்த சக்தியானது நம்ம கீழின இந்த வரைகின்ற பரப்புக்கு சமனாக இருக்கும். இந்த வரைகின்ற
பரப்புக்கு சமனாக இருக்கும்னு சொல்லிடலாம். அப்படி பாத்தீங்கன்னா சமன்பாடு எப்படி வரும்? இதர பரப்பு செய்யப்பட்ட வேலை சக்தி. சரி, இது விசைக்கும் தூரத்துக்குமான கிராஃப் எடுத்துக்கணும். விசைக்கும் தூரம், நீள்சிங்கிற தூரம் தானே. விசைக்கும் தூரத்துக்குமான ஒரு கிராஃப் இங்க வரைஞ்சா மெக்கானிக்ஸ்ல நாங்க படிச்சிருக்கோம். விசைக்கு தூரத்துக்குமான கிராஃப் வரையக்குள்ள சக்திக்கான வேலைக்கான சமன்பாடு எதிர பரப்பு இதுல பரப்பாக இருக்கும். சோ இதர பரப்பு என்ன? இது முக்கோணம் தானே. சோ அறதர அடி அது விசை, அடுத்தது செங்குத்து உயரம் அது நீட்சி. சோ சமன்பாடு half FE சொல்லி வரும். இன்னொரு முறையில நிறுவினா இப்ப ஒரு கம்பி எடுக்கும். ஸ்டார்டிங்ல நமக்கு தெரியும் வேலை சமன் விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம். இது நம்ம மெக்கானிக்ஸ்ல நம்ம படிச்ச விஷயம். இங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு மாறா விசை நம்ம கொடுக்கல. இதை நாங்க இழுத்து ஒரு நீட்சி ஏற்படுத்தும் வரைக்கும் மாறா விசையை கொடுக்கணும். இந்த சமன்பாடு மாறா விசைக்கான சமன்பாடு. மாறா விசை F கொண்டு கொடுக்கக்குள்ள விசை திசை அசைந்த தூரத்துக்கு நாம தேடிக்கிற வேலை. இது மாறா விசை கொடுத்தா பிரச்சனை இல்லை. இது மாறுகின்ற விசை. ஸ்டார்டிங்ல விசை 0, கடைசியா நாங்க மேக்சிமம் விசை F. சோ இது இந்த 0 இருந்து F வரைக்கும் சரி விசை மாறிக்கொண்டே வருது. அப்ப நம்ம இதில் சராசரியை பார்க்கணும். ஆரம்பம் 0, இறுதி F. ரெண்டா பிரிச்சோம்னு சொன்னா பிரிச்சு என்ன செய்யணும்? விசை திசையில் அசைந்த தூரம் அது நீட்சி ஈண்டு வரப்போகுது. ஸோ இதை சுருக்கிறோம் சொன்னா half ஈண்டு சொல்லி வரும். ஸோ இதுதான் இந்த சமன்பாடு. ஸோ ஒரு விசையை கொடுத்து ஒரு பொருளை நீட்சி அடை செய்யக்குள்ள அந்த பொருள்ல சேமிக்கப்படுற மீளியல் அழுத்த சக்தி, அதாவது அதில் சேமிக்கப்படுற சக்தி நான் பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு ரெண்டு பக்கமும் ஒரு சுவர் எடுங்க. ரெண்டு பக்கம் 2 சுவர். இந்த 2 சுவருக்கு இடையில ஒரு கம்பி ஒன்று பொருத்தப்பட்டிருக்கு. இதுல காட்டப்பட்டு கம்பி ஒன்று பொருத்தப்பட்டிருக்கு. இப்ப வெப்பநிலை மாறுது. குறித்த வெப்பநிலை இருந்து இன்னொரு வெப்பநிலை மாறுது. ஏற்கனவே ஹீட் அடிக்க படிச்சிருப்பீங்க. வெப்பநிலை மாறுச்சுன்னு சொன்னா என்ன செய்யும்? அது விரிவடைய தொடங்கும். இப்ப 2 பக்கமும் இப்படி அடைக்கப்பட்டிருச்சுன்னா, 2 பக்கமும் இப்படி பிக்ஸ் பண்ணப்பட்ட சுவருக்கு இடையில ஒரு கம்பி இருக்கக்குள்ள வெப்பநிலை மாற்றத்தால என்ன செய்யாது? விரிவு நடக்க பார்க்கும், ஆனா நடக்க இயலாது. சரியா? சோ நாங்க இந்த இதை வச்சு வெப்பநிலையால என்ன செய்யும்? இதுல விரிவு நடக்கும். அதாவது ஒரு விரிவுங்கிறது ஒரு நீட்சி மாதிரி தானே. சோ நடக்கும்ங்கிறத வச்சு நம்மள இப்ப நாங்க படிச்ச மீளியல் கொள்கை இது ரெண்டையும் வச்சு இது ரெண்டு கிடையாது கூட தொடர்பு சம்பந்தப்பட்ட சமன்பாடு என்ன செய்யப்படுறோம்? எடுக்கப்படும். இது ஒரு கம்பி சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த கம்பி ஒரு எல் நீளம் இருக்குன்னு சொன்னா, கம்பி எல் நீளம் இருக்கு. இப்ப நாங்க ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மாற்றம், நான் வெப்பநிலை மாற்றத்தை மட்டும் போடுறேன். வெப்பநிலை போல வெப்பநிலை மாற்றம் தீட்டா போடுறேன். வெப்பநிலை மாற்றம் அதால 2 பக்கம் விரிய பார்க்கும். ஸோ இங்கால விசை கொடுப்பாடும், ஒரு விசை உண்டாது என்ன செய்யும்? கொடுப்பாடும். சும்மா எப்படி எழுதுவோம்? எக்ஸ் சமன் கேஇ சொல்லி எழுதலாம். இதில் ஏற்படுற நீட்சிக்கான சமன்பாடு நாங்க அங்கின் மட்டு அதெல்லாம் வச்சு எழுதி சொன்னா எப்படி வரப்போகுது? எஃப்இங்கில் ஏ இ இப்படிதான் வரப்போகுது. ஸோ இது உங்களுக்கு தெரியும். இந்த சமன்பாடு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை நீங்க எழுதி பார்த்து புரிவடணும். ஸோ இதுல இருந்து நாங்க சமன்பாட்டை ஒழுங்கு செஞ்சோம்னு சொன்னா இப்படி வரப்போகுது. இப்ப இந்த இ தான் நீட்சி, அதை நாங்க விரிவு அப்படின்னு சொல்லி எடுக்கணும்னு சொன்னா, இந்த இ தான் விரிவு. அதாவது அந்த நீட்சி இங்க விரிவு, இந்த விரியல்ல அந்த விரிய பார்க்கணும். சரியா? சோ அந்த விரிவுக்கான சமன்பாடு என்னவா இருக்கு? இது நீங்க ஹீட்ல படிச்சிருக்கீங்க. ஒரு டெல்டா எல்
டெல்டா எல் ஒரு குறிப்பிட்ட ஒரு எல் நீளமுடைய ஒரு கம்பியில தீட்டா பகை வெப்பநிலை மாற்றம் இருக்கக்குள்ள அந்த கம்பியில ஏற்படுற விரிவுக்கான சமன்பாடு டெல்டா எல் சமன் அல்பா எல் தீட்டா எப்படின்னு சொல்லி படிச்சிருவீங்க. சரி, ஸோ இங்க இந்த டெல்டா எல்ங்கிறது அதாவது இதுல ஏற்படுற அந்த விரிவுங்கிறது இங்க நீடிச்சு இ. ஸோ இது பேர்ல ஈண்டு போட்டோம்னு சொன்னா அல்பா எல் தீட்டான்னு வரப்போகுது. ஸோ இந்த அல்பா எல் தீட்டாவை இங்க இருக்க ஈக்கு பதிலாக போட்டா எல் அல்பா தீட்டா கீழே இருந்து இருக்கும். எல்லையும் எல்லையும் கேன்சல் பண்ணிட்டோம்னு சொன்னா எஃப் சமன் இஏ அல்பா தீட்டான்னு வரப்போகுது. இது ஒரு சமன்பாடு. ஸோ இவ்வளவுதான் இந்த மீடியல் தன்மை சம்பந்தப்பட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம். இந்த பாடத்துல ஒரு சின்ன சாப்டர் தான் இது. எஃப் சமன் கேஇ, எஃப் சமன் இஏ அல்பா தீட்டா, அதே மாதிரி ஹாஃப் கேஇ ஹாஃப் எஃப்இ. லாஸ்டா இதுல பயன்பாடுகள் சொல்லி பார்க்கக்குள்ள ரெண்டு பயன்பாடுகள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா புகையிரத பாலங்கள் அமைக்கிறது. புகையிரத பாலங்கள் அமைக்கிற டைம்ல நாங்க யூஸ் பண்ணக்கூடிய கம்பி அங்கின் மட்டு கூடியதா இருக்கணுமா அங்கின் மட்டு குறைஞ்சதா இருக்கணுமாங்கிறத தீர்மானிக்கிறது. அப்ப அதை எப்படி தீர்மானிக்கிற சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நமக்கு தெரியும் தகைப்பு ஈதர விகாரம். சரி, அப்ப இ தகைப்பு கீழே விகாரம் சொல்லி வரப்போகுது. இப்ப இதை வச்சு நமக்கு விளங்குற முடிவு என்ன? ஒரு அதாவது நாங்க ஒரு விசையை கொடுக்கோம், அதாவது ஒரு தகைப்பு வந்து கொடுக்கும். அந்த தகைப்புங்கிறது உண்மையாவே இந்த புகையிரத பாலங்கள்ல வந்துட்டு தகைப்பு யாரால கூட வரப்போகுது, யாரால தகைப்பு இருப்பது, யாரால அதாவது இப்படி விளைவு யாரால ஒரு இசை வந்து கூடுபட போகுது சரி பாத்தீங்கன்னா அது வந்து அதுல போகக்கூடிய அந்த பாலத்துல போகக்கூடிய புகையிரதங்களால என்ன செய்யப்படும், அந்த விசை வந்து வழங்கப்பட போகுது. அதால அந்த போடப்பட்டிக்கிற கம்பிகள் வந்து என்ன செய்யும் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா விகாரம் அடையும். இப்ப இந்த விகாரம் பெரிசா இருந்துச்சுன்னு சொன்னா பாலங்கள் என்ன செஞ்சிடும், உடைந்து போயிடும். இந்த விகாரம் பெரிசா இருந்துச்சுன்னா வளைஞ்சி அப்படியே என்ன செஞ்சிடும், உடைஞ்சு போயிடும். அப்ப அந்த விகாரத்தை குறைக்கணும். அப்ப விகாரத்தை குறைக்கணும்னு சொன்னா பெரிய தகைப்பொண்டு இருந்தாலுமே விகாரம் குறையதான் இருக்கணும்னு சொல்லி சொன்னா இந்த சமன்பாட்டு அடிப்படையில் நாங்க எடுக்கலாம். என்ன, தகைப்பு பெரிசா இருந்தா விகாரம் வந்து என்ன செய்யும், கூடும். விகாரம் வந்து கூடும். அதே யங்கின் மட்டும் பெருசா இருந்துச்சுன்னா இப்ப இதுல வாரது விகாரம் எப்படி குறையத்தான் இருக்கணும். உதாரணம் யங்கின் மட்டும் குறைய இருந்துச்சுன்னா யங்கின் மட்டும் சின்னொரு பெருமானம் சொன்னா ஏற்படுற தகைப்பு அவ்வளோத்தையுமே சரி செய்யறதுக்கு, இந்த சமன்பாட்டை சரி செய்யறதுக்கு விகாரம் வந்து என்ன செய்யும், கூடும். யங்கின் மட்டும் கூட என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா தகைப்பு நாங்க நல்ல பெரிய ஒரு தகைப்பு கொடுக்கும்போதுதான் விகாரம் வந்து என்ன செய்யும், பெரிசாக இருக்கும். சோ இலகுவாக என்ன செய்யாது, அந்த புகையிரத பாலங்கள் வந்து உடையாது. ஸோ இது வந்து நாங்க என்ன செய்யறோம், அந்த புகையிரத பாலம் அமைக்கிற இடங்கள்ல யங்கின் மட்டும் கூடிய கம்பிகள் பயன்படுத்துறது இந்த கன்செப்ட் தான். இது ஒரு விஷயம். ஸோ அடுத்து வந்துட்டு கட்டிடங்கள் அமைக்கிறது. கட்டிடங்கள் அமைக்கிற டைம்ல இப்ப இதுல ஒரு விஷயம் தெரியுது, செங்கற்கள். கட்டிட அமைகளும் பொதுவாகவே நம்ம யூஸ் பண்றது செங்கற்கள் தான். செங்கற்களுக்கு பொறுத்தவரையில இப்ப தகைப்பிலேயே ரெண்டு வகை நாங்க பார்க்கணும். ஒன்று நெருக்கல் தகைப்பு, இன்னொன்று இழுவை தகைப்பு. அதாவது செங்கல் வந்து உடையணும்னு சொன்னா, செங்கல் வந்து உடையணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து இப்ப இழுவை தகைப்பு, அதாவது இழுவை தகைப்பு இழுக்கிறது, அதாவது செங்கல் வந்து இழுபட்டுச்சுன்னு சொன்னா ஒரு செங்கல்
இழுபடுற மாதிரியான ரெண்டு பக்கம் இழுபடுற மாதிரி விசை கொடுத்துச்சுன்னா அது உடையிறது வந்து இலகுவா உடையும். அதே நெருக்குப்படுற மாதிரி கொடுத்துச்சுன்னா அது உடையிறதுக்கு வந்துட்டு நம்ம கொடுக்க வேண்டிய விசையிலாவும் கூடுதலாயிக்கணும். இது வந்து செங்கற்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அதை நெருக்கப்பட்டுச்சுன்னா உடையிறது கஷ்டம், அது இழுபட்டுச்சுன்னா உடையிறது லேஸ். ஸோ செங்கற்கள்ல என்ன செய்யறது, நெருக்கல் தகைப்பு தொழிற்படுற மாதிரி. அதால கட்டிடங்கள் நாம அமைக்கக்குள்ள சரியா செங்கற்கள்ல வந்து இழுபடுற மாதிரி அமைக்காம அதுல வந்து விசை வந்து உள்நோக்கி அமைகிற மாதிரி. இப்ப இது இது வந்து இழுவை தகைப்பு, இது வந்து ரெண்டு வகை இழுபடுது. அதே இப்படி உள்நோக்கி குடுபட்டுச்சுன்னா அது வந்து நெருக்கல் தகைப்பு, உள்நோக்கி குடுபட்டா சரியா. சோ இப்படி உள்நோக்கி குடுபடுற மாதிரி நாங்க இந்த கட்டிடங்களை அமைச்சோம்னு சொன்னா அந்த கட்டிடங்கள் உடைகிறது என்ன செய்யும், கடினமாக இருக்கும். சோ இப்ப நாங்க நிறைய பேர் இருக்க மட்டும் இல்லாம கட்டிடங்கள் அமைக்கக்குள்ள அஸ்திவாரம் போடுறது, தூண்கள் போடுறது, இதுல எல்லாம் வந்துட்டு இதெல்லாம் கவனத்துக்கு கொள்ளணும். சம்பந்தப்பட்ட எஸ்ஏ ஒன்றும் இருக்கி அதில் ஏற்படக்கூடிய நீழ்ச்சி விகாரம் அதெல்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு எஸ்ஏ ஒன்று. சரி, இப்ப நாங்க இந்த கட்டிடங்கள் அமைக்கக்குள்ள கதவுகள் வைக்கிறது என்ன செய்ய, நிலைகள் வந்து அமைப்போம். நிலைகள் வைக்கிறதுக்கு இப்படி இடம் வருங்க. அந்த மாதிரி வில்வடிவான பாலங்கள், சில ஸ்ரீலங்காலையும் சில பாலங்கள் இருக்கு. அதுல வந்து வளைவாக இது செஞ்சிருக்கணும், அமைக்கப்பட்டி செங்கற்களால் நெஞ்சிருக்கும் அமைக்கப்பட்டி. சோ அந்த இடங்கள்ல என்ன செய்வாங்க, அப்படியே வளைவா வார இடங்கள்ல இல்லாட்டி நிலைகள் வார இடங்கள்ல சும்மா செங்கற்களை மட்டும் வச்சு கட்டாம கான்கிரீட் போடுறது. ஸோ அந்த கான்கிரீட் போடுறது வந்து உடையிறது தவிர கான்கிரீட் போடுறதால என்ன நடக்கும், அதே மாதிரி வந்து கற்களை வந்து நாங்க வளைவா அமைக்கணும். இப்படி வளைவாக வைக்கக்குள்ள அதுல என்ன பெனிஃபிட்னு சொல்லி கேட்டோம்னா, வளைவாக நம்ம அமைக்கக்குள்ள வளைவாக இப்படி நம்ம கல்லை வந்து அமைச்சிட்டு வரக்குள்ள இது ஒன்று நெருக்கிற மாதிரி தான் அமையும். ஒன்று கற்கள் வந்து நெருக்கிற மாதிரி என்ன செய்யும், இதுக்குள்ள விசை வந்து தொழிற்படும். அதே மாதிரி நாங்க கான்கிரீட் இங்க போடக்கூடிய கான்கிரீட் வந்து இங்க வளைச்சி இந்த செங்கல்ல வளைச்சி போடக்கூடிய அது வந்து நெருக்கிற மாதிரி தான் என்ன செய்யும், விசையை வந்து கொடுக்கும். அப்ப அதனால இந்த உடையிறது வந்து கஷ்டமாக படையுது. நெருக்கல் செங்கற்கள் வந்து நெருக்கல் தொழிற்பட்டுச்சுன்னா உடையிறது கஷ்டம், இழுவை தொழிற்பட்டா உடையிறது இலகு. அதால நெருக்கல் இழுவை தொழிற்படாம நெருக்கல் தொழிற்பட்ட மாதிரி நினைவாங்க அந்த கட்டடம் அமைக்கப்படுவாங்க. சோ விஷயம் என்ன, நாங்க கட்டிடங்கள் அமைக்கக்குள்ள என்ன செய்யணும், தூண்கள் போடக்குள்ள அஸ்திவாரம் போடக்குள்ள எல்லாம் நிறைய கம்பிகள் வைக்கணும், அதுக்கு மேல மேல இன்னும் கட்டிடங்கள் கட்டணும். ஸோ அதுல அந்த வெயிட் வந்து என்ன செய்யும், கீழே வந்து தள்ளும். ஸோ அதால வந்து என்ன செய்யும், இப்படியான விகாரங்கள் ஏற்படும். ஸோ அந்த விகாரங்கள் எப்படி அமையணும், அது உடையப்பட சொன்னாங்க, எப்படி அதை அமைக்கணும், எப்படியான கம்பிகள் தெரிவு செய்யணும். ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் இதுல இதோட சம்மந்தப்பட்டு இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இந்த மீள்தன்மை. ஸோ இதுல வரக்கூடிய MCQ எஸ்ஏ சப்சர் வந்து ஏற்கனவே சொன்ன சப்சர் வந்து பெரும்பாலும் வாரல. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அண்மையா வரக்கூடிய நிறைய பாஸ்டர்களை என்ன செய்யுது, இது மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அப்படி சப்சர்னு சொல்லி பார்க்கக்குள்ள நீள்தன்மையில வந்து 2008 2010 17 20 20 எல்லாத்துலயுமே அந்த மாதிரி இருக்கு. MCQ இதுல சில MCQ போட்டியல். ஸோ ஒவ்வொரு வருஷம் அவ்வளவுக்கு கூடுதலா வராது. மேக்சிமம் ஒரு பேப்பர்ல மீள்தன்மை கேள்வி வந்துச்சுன்னா ஒரு மீள்தன்மை கேள்வி தான் வரும். 1 2 சம்டைம் வரலாம், 2 வாரம் அறியுதுதான். 1 தான் என்ன செய்யும் MCQ ஒரு பேப்பர்ல அந்த 50ல 1 என்ன செய்ய வரும். அது எந்த இடத்துலயும் வரலாம், 10க்குள்ளேயும் வரலாம், 50 20க்குள்ளேயும் வரலாம், 30 எந்த இடத்துலயுமே செய்யலாம் வரலாம். அப்படி ஒவ்வொரு வருஷம் வந்த கேள்விகள் பார்த்து கொள்ளுங்க. ஸோ இதில் பார்த்து நீங்களும் செய்து கொள்ளுங்க. நான் சில கேள்விகளை செலக்ட் பண்ணி உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல செய்து காட்டுவேன். சில கேள்விகள் மற்றும் மிச்ச கேள்விகளை நீங்க செல்ஃபா செய்து பாருங்க. ஸோ எஸ்ஏ வந்து தொடர்ச்சியா எஸ்ஏ வரும், மாறி மாறி ஒன்று மீள்தன்மையில வரும், இல்லாட்டி பிசிக்கு வேலை வரும், அல்லது பரப்பில வரும். இப்படி மாறி 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 எஸ்ஏ வரும். ஸோ அதுல 2022 வந்து
ஸோ 20ல் வந்துட்டு ஸோ அதுலேயும் சில எஸ்ஐகளை நான் தெரிவு செய்து காட்டுவேன். மிச்ச எஸ்ஐகளை நீங்கள் செய்து பார்த்து இன்னும் நிறைய இதில் செய்து பாருங்க. இது வந்து ஒரு இலகுவான பாடம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் வந்து எக்ஸாமில் வந்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே அதை விடாமல் செய்ய இயலும். ஓகே, அடுத்த கிளாஸில் சந்திப்போம்.